அந்த பிசைட் மனநிலைன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். அந்த பிசைட் மனநிலை அப்படின்றது வந்து ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடு ஒரு நாடு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவை 4 முனைகளிலும் வந்து மிக கடுமையான முறையில் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எதிரி நாடுகள் நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க. சரி, இப்போ சுற்றி வளைச்சிட்ட இந்த எதிரி நாடுகள் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். ஒன்று அவங்க கூட சண்டை போடணும், இல்லை சமாதானமாக போகணும். போருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுடைய எல்லைகளை குறி வச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி சமாதானமாக போக முடியும்? அப்போ நம்ம கண்டிப்பாக அவன்கிட்ட என்ன பண்ணணும்? சண்டைக்கு தான் போகணும். அப்போது 4 பக்கமும் பிரச்சனைகளால் சூழப்பட்ட 4 பக்கமும் நம்மளை தாக்கப் போகிறார்கள் என்கிற நிலையில் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் பிசைடு மனநிலை அப்படின்னு சொல்லுவோம்.